ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்த காரியம் என்னன்னா, ஆண்டவர் எதுக்கு நம்மளை அழைச்சாரு? மாசற்றவராகவும் தூயவராகவும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் முன்னாடி தான் வாழணும். மாசற்றவராகவும் தூயவராகவும் அவர் முன்னாடி தான் வாழணுமே தவிர சர்ச்சில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி சீன் போடக்கூடாது. ப்ரேயர் பண்ணுற இடத்துல என்ன பண்ணக்கூடாது? நான் ரொம்ப பக்தி, உன் பக்தியை தூக்கி அடுப்பில் போடு. நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப வல்லவன்லாம் எங்கே போடக்கூடாது? ஆண்டவர் முன்னாடி சீன் போடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் சீன் போடுறவங்க திருச்சபையில் நிறைய நிரம்பிட்டாங்க. அபிஷேகத்தில் நிரம்பினா அட்ட கச்ச 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 கச்சன்னு இறங்கிடுவாங்க. ஒரு ஆட்டம் ஆடி நிறுத்திடுவாங்க. அதெல்லாம் ஓகே. எப்போ நீ இறையரசுக்கு உட்பட்டவனா இருக்கணும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, ஊனியல்பின்படி வாழ்கிறவர்கள் இறையரசின்படி வாழ்வது கிடையாது. 1 யோவான் 2:16. 1 யோவான், யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகத்திலிருந்தே வருபவை. இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தில் நம்ம முடித்தோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 12:29-30 வாசிங்க. லூக்கா எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம் 29 மற்றும் 30வது வசனம் வாசிங்க. ஆதலால் எதை உண்பது, எதை குடிப்பது என நீங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம், கவலை கொண்டிருக்கவும் வேண்டாம். ஏனெனில் உலகு சார்ந்த பிற இனத்தவரே இவற்றை, நல்ல கவனிங்க, இது சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகு சார்ந்த புறவினத்தார் அப்படிங்கிறார். அப்படி தானே இருக்கு. இந்த உலகு சார்ந்தவங்கெல்லாம் யாருன்னா அதைத்தான் 1 யோவான் 2:16 சொல்கிறாரு. யார் இந்த உலக சார்ந்த புறவினத்தார் அப்படின்னு சொன்னால், அவங்க 3 பாவத்தில் சிக்கி கிடப்பாங்க. முதலாவது என்னது? உடல் ஆசை. 2வது இச்சை நிறைந்த பார்வை. 3வது செல்வ செருக்கு. உடல் ஆசைன்னா என்ன? உடல் ஆசைன்னா என்ன? இந்த உடம்பினுடைய தேவைகளையே நிறைவேற்றுறதுக்காகவே வாழ்கிறவங்க, இந்த உடலினுடைய தேவைகளுக்கு நிறைவேற்றுறதுக்காகவே வாழ்கிறவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால வீட்டு சாப்பாடை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஸ்விக்கியில் ஆர்டர் போடு, ஜொமாட்டோவில் ஆர்டர் போடு, ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போ, இதை வாங்கி கொடு, அது வாங்கி கொடு. அவங்களுக்கு என்ன இருக்காது? கிடைக்கிறத வச்சுட்டு அவங்களால என்னவா இருக்க முடியாது? சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஒரு சில பேர் உணவுக்கு, சாப்பாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரும் பங்கான உங்களுடைய சொத்தும் உங்களுடைய பணமும் நீங்கள் எதுக்கு செலவழிக்கிறீங்கன்னா, சாப்பாட்டுக்காக நீங்கள் நிறைய செலவழிக்கிறீங்க. நிறைய நேரம் சாப்பாட்டை பற்றி பேசுகிறதுலையும் சாப்பாட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதையும் நீங்கள் செலவழிக்கிறீங்க. இது ஆண்டவருக்கு விருப்பமானது அல்ல. உயிர் வாழ்கிறதுக்கு உணவு தேவை, ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பார்த்துக்கிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணக்கூடாது? அதே சிந்தனையோடு இருக்க கூடாது. இந்த உடம்புக்கு என்ன தேவை, உடம்புக்கு என்ன தேவைன்னு உடம்பையே பார்த்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை நமக்கு அவசியம் கிடையாது. யார் இப்படி இருக்கிற அப்படின்னா, இந்த உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த உடலோட மாட்டிக்குவாங்க. அதனால சொல்றாரு, உலகில் இருக்கும் பிற இனத்தார். உலகில் இருக்கும் பிற இனத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எதில் மாட்டிருக்காங்க? முதலாவது உடல் ஆசையில் மாட்டிருக்கிறாங்க. 2வது இச்சை நிறைந்த பார்வை. அவர்களுடைய பார்வையில் அவங்களுக்கு என்ன கிடையாது? பரிசுத்தம் கிடையாது. இன்றைக்கி ரொம்ப வருத்தமாக இருக்குது. வயசு வரம்பில்லாமல் இன்றைக்கி அசிங்கங்களையும் அநியாயங்களையும் நடக்கிறத பார்க்குறோம். எப்படி?
வயசு வரம்பில்லாமல் அநியாயங்களும் அசிங்கங்களும் நடக்கிறது பார்க்குறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்முடைய வீடுகள்லேயும் கூட இந்த மாதிரி ஆட்கள்லாம் உண்டு. சரிதானா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யார்கிட்ட பேசுகிறீங்க, யார்கிட்ட பழகுறீங்க, குறிப்பாக உங்கள் வீட்டில் பிள்ளைகளை யார்கிட்ட பழக விடுறீங்க, யார்கிட்ட பேச விடுறீங்க, இதிலெல்லாம் கொஞ்சம் என்னவாக இருக்கணும்? கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகளுக்கு பெரிய அளவில் வீட்டில் இருக்கும் போதே பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு சூழலில் இருக்கிறோம். ஒரு காலத்தில் பெரியவங்க யாராவது இருந்தால் நம்பி பிள்ளையை அனுப்பலாம். இப்போ அந்த மாதிரி நம்பிலாம் அனுப்ப முடியலை. அப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், உலகமும் மாமிசமும் மனிதர்களுக்குள் அதிகமாயிடுச்சு. இச்சை நிறைந்த பார்வையிலேயே ஏகப்பட்ட தப்பு இருக்குது. பார்வையிலேயே ரொம்ப பரிசுத்தத்துக்கு மாறான காரியங்கள் இருக்குது. அதனால் இந்த பார்வையினுடைய பரிசுத்தத்துக்காக ஜெபிங்க. 3வது ஆண்டவர் சொல்கிறாரு, செல்வ செருக்குன்னா பணத்து மேலேயும் பொருள் மேலேயும் சொத்து மேலேயும் இருக்கிற திமிரு. இந்த 3 காரியங்களும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த 3 காரியங்களையும் நாமை அது அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த 3 விஷயங்கள் அவங்க சிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு? சாப்பாட்டை பற்றியும் தண்ணியை பற்றியும் உடையை பற்றியும் கவலைப்பட வேண்டி இருக்குது. இந்த 3 விஷயமும் நம்ம தந்தை கிட்டேருந்து வர்றது கிடையாது. தந்தையிடமிருந்து வருவன அல்ல. இதிலிருந்து மீட்டெடுக்க தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நீங்களும் நானும் இனி இந்த 3 விஷயங்களுக்கு அடிமைகள் அல்ல. நான் சொல்றது விளங்குதா? அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். ஒரு கிறிஸ்தவன் இந்த 3 விஷயங்களுக்கு அடிமையாக இருக்க முடியாது. கூடாது இல்லை, முடியாது. ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியம், இந்த உண்மை நமக்கு தெரியாததுனால நம்ம பண்ணுறது என்ன தெரியுமா? பெரிய தப்பு. பாவ சங்கீதனத்துக்கு போகிறோம், பாவ மன்னிப்புக்காக தான் பாவ சங்கீதனம் போகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் போய் பாவ சங்கீதனம் பண்ணிட்டா என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார், அது போதும்னு நினைக்கிறோம். அதுதான் தப்பு. ஆண்டவர் பாவ சங்கீதனத்துக்கு போக சொன்னது பாவத்தை மன்னிச்சு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் செய்யன்றதுக்காக இல்லை. ஒரு தடவை அந்த பாவத்தை அறிக்கையிட்டுட்டா மீண்டும் அந்த பாவத்தை திரும்பி பார்க்க கூடாது. அது மனுஷன் நம்மளுடைய பவரில் அது சாத்தியமா? நம்மளுடைய சாமர்த்தியத்தில் அது சாத்தியமா? கிடையாது. ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால பரிசுத்தமாக வாழ முடியாது. திருப்பி ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 8வது அதிகாரம் 7-8 வசனங்கள். ரோமையர் 7-8, 8வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். ஏனெனில் ஊனியல் மனநிலை, நல்லா கவனிங்க, திருப்பி சொல்றாரு, நீ சாப்பாட்டை பற்றியும் சொத்தை பற்றியும் சுகத்தை பற்றியும் பணத்தை பற்றியும் உனக்கு இருக்கிற நகையை பற்றியும் நீ கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஊனியல் மனநிலை. திருப்பி படிங்க. ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு, திருப்பி சொல்லுங்க, என்னது? கடவுளுக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் உலக சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துகிறோமோ, யாரெல்லாம் சாப்பாட்டை பற்றியும் தண்ணியை பற்றியும் ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறோமோ, நம்ம எல்லாரும் கடவுளுக்கு பகைவர்கள்னு பைபிள் சொல்லுது. அவர் நம்மளை கூப்பிட்டது அவருக்கு பிள்ளையா இருக்க. நம்ம இருக்கிறது எப்படி? அவருக்கு பகைவனாக இருக்கிறோம். பல நேரத்தில் ஒரு நிமிஷம் கண்களை ஒப்பு கொடுத்து கைகளை உயர்த்தி நம்மை முழுவதும் ஆண்டவர் கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் உமக்கு பகைவனாக இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டாம் ஆண்டவரே. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இந்த உலக சம்பந்தமான காரியங்கள், இந்த உலக ரீதியான காரியங்களில் மட்டுமே கவனத்தை செலுத்தி பணத்துக்கு பின்னாடி, பதவிக்கு பின்னாடியும், சொத்துக்கு பின்னாடியும், நகைக்கு பின்னாடியும் நான் ஓடின தருணங்களுக்காக என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. இந்த மாமிசத்திலிருந்து விடுதலை, ஊனியல்பிலிருந்து விடுதலை, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் அற்புத விடுதலையை நாங்கள் சுவைத்துக் கொள்ளட்டும். நாங்கள் ரசித்துக் கொள்கிறோம்.
we take the freedom that belongs to us. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் அடிமை அல்ல, இந்த உலக சார்ந்த காரியங்களுக்கு நான் அடிமை இல்லை, என்னுடைய உடல் ஆசைக்கும் கண்களின் இச்சைக்கும் செல்வ செருக்குக்கும் நான் அடிமை அல்ல, நான் விடுதலை பெற்றவன், நான் விடுதலை பெற்றவன். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் இரத்தத்தினால் சேர்ந்து. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் சேர்ந்து. குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகல கொண்டாட்டமே, குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எப்படிதான் உட்கார்ந்து பாடுறீங்களா? குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகல குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், அல்லேலூயா, குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேல் வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேல் வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவே, ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவே, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார், எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம்,
ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே. கைகளை உயர்த்தி Hallelujah, 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 hallelujah. Uredalele daradra bala khandri dara shabar bala khandri dridro. Urandale yara bala khandra shadri dro dalaba. Irandale yara dro dala bala hari dalelu. Hallelujah, 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 hallelujah. ஒரு சில பேர் உங்க வீட்டில் விடுதலை வேணுன்றதுக்காக ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் இப்பொழுது எல்லா அடிமைத்தனத்தினுடைய வேர்களையும் உங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேற்றுகிறார். இதுவரைக்கும் நம்மளுடைய குடும்பத்தினர்கள் ஒரு சிலர் ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமைகளாக இருந்திருக்கலாம். குடிக்கு அடிமைகளாக இருந்திருக்கலாம், சிகரெட்டுக்கு அடிமைகளாக இருந்திருக்கலாம், கோபத்துக்கு அடிமைகளாக இருந்திருக்கலாம், ஒருவித சாப்பாட்டுக்கு அடிமைகளாக இருந்திருக்கலாம், டிவி பார்க்கறதுக்கு அடிமைகளாக இருந்திருக்கலாம், செல்போனுக்கு அடிமைகளாக இருந்திருக்கலாம், ஏன் ஒரு சில நபர்களுக்கு கூட அடிமைகளாக இருந்திருக்கலாம். எல்லா அடிமைத்தனத்தினுடைய வேர்களையும் இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவர் அப்புறப்படுத்துகிறார். Let every bondage be removed from your life. எல்லா கட்டுகளும், குறிப்பாக மூதாதையர்களின் மூலமாக பெற்றுக்கொண்ட கட்டுகள், every generational curse I remove in the name of Jesus. விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your deliverance in the name of Jesus. எல்லா வியாதிகளும், எல்லா கட்டுகளும், எல்லா நோய்களும், எல்லா பிசாசின் சஞ்சலங்களையும் உங்களிடமிருந்தும் உங்கள் வீடுகளிலிருந்தும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். I remove it in the name of Jesus. I remove it in the name of Jesus. Receive your anointing now. அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் அருட்பொழிவை இந்த நொடியில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஊரவலகனந்தர சீரவலாதரிதலோரதலோரவலகரந்தரதலோ ஷதரா ஹீரதலகபலகாந்தரிதலகதலோதரவலகந்தலஷதரவல. வாயை திறந்து துதிங்க 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 துதிங்க. அந்நிய பாஷையின் வரங்கள் இருக்கிறவங்க, பரவச மொழிகளில் பேச ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருன்னு சொன்னா வாயை திறந்து பேசுங்க. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. புதிய புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை இயேசு நாமத்தில். ரிசீவ் 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 ரிசீவ். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இதோ பரலோக வல்லமை இறங்குகிறது. இதோ பரலோக அக்கினி இறங்குகிறது. உன் வாழ்க்கையில் தேவையில்லாத சகல காரியங்களை எரித்து உனக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிருபையும் தயவும் ஆரோக்கியமும் இந்த உலக வாழ்க்கைக்காக, பரலோக வாழ்க்கைக்காக நீ விரும்பி கேட்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் receive it in the name of Jesus.
Urabakandra, or the Urabalakandra, the Shabarabakandri, Uralidabalakan, the Shababakandri, the Urabalandare, Urandale Karada, Harabalakandra, the Shababakandri, Hala 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 Hala, Urabakandri, the Harabalakandra, the Lakandra, Uta Shabarabakandra, the Valadara, Uta Levi, Shidru, the Baladara. Petrical. Receive. இதுவரையில் ருசிக்காத ஆசீர்வாதங்களை, இதுவரை நீ காணாத அமைதியை இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள். Thank you. வல்லவரின் இயேசு வாழ்வளிக்கும் தெய்வம், வெற்றி மேல் வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ்வளிக்கும் தெய்வன், வெற்றி மேல் வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவே. ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவே. பேசுங்க. வாயை மூடிட்டு யாரும் இருக்கக்கூடாது. வாயை திறந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையை வச்சு ஆண்டவரை துதிங்க. அது தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், இல்ல பரலோகத்தில் வானதூதர்கள் பேசுகிற மொழியாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ பேசுங்க. तेरी स्तुति तेरी आराधना तेरी गौरव शादरी मारियो இப்போ ஒரு சில பேர் ஒரு வல்லமையின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்குறது உணர்றீங்க. வல்லமையின் அபிஷேகம் ஒரு கரண்ட் உங்களுக்குள்ள இருந்து பாய்ந்து செல்கிறது. அபிஷேகத்தின் ஊற்றுகள் உங்கள் வழியாக பாய்ந்து செல்கிறது. பெற்றுக்கொள். receive it in the name of Jesus. ஒரு சில பேர் அமைதிக்காக கேக்குறீங்க. The Holy Spirit is now bringing you peace. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், இந்த உலகம் கொடுக்க முடியாத ஆறுதல், இந்த உலகம் கொடுக்க முடியாத அபிஷேகத்தின் ஆவி be filled with divine peace. இயேசுவின் சமாதானத்தினாலே நிரம்புங்கள். நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டாம். வாயை திறந்து நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். இது உனக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கும் சமாதானம். உன் வயிற்றிலிருந்து வாழ்வளிக்கும் ஊற்றுகளை புறப்பட செய்கிறார் ஆண்டவர். பெற்றுக்கொள். அடி வயிற்றுல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், உங்கள் அடி வயிற்றுல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இப்பொழுது இறங்குகிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். Receive it. receive. பெற்றுக்கொள். இலவசம். நீ விசுவாசித்தால் போதும். பெற்றுக்கொள். இப்பொழுது நிரம்பு. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு,
மீட்பு பரிசுத்த பாவங்களிலிருந்து விடுதலை 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 விடுதலை. இதுவரைக்கும் இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியுதுன்னா நீ கதறனி இல்ல. ஆண்டவர் இப்பொழுது விடுதலை கொடுக்கிறார், பெற்றுக்கொள். He is making you holy. He is making you holy. He is removing every sin. உன் வாழ்க்கையிலிருந்து பாவ பாரத்தை அவர் நீக்குகிறார். இதுவரைக்கும் நீ செய்த பாவங்கள் இனி உன் நினைவுக்கு வராதபடி கடலின் ஆழத்தில் உன் பாவங்களை தூக்கி எறிகிறார். நீ உன் பாவங்களை இன்னும் நினைத்து பார்க்காதபடி கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரமாயிருக்கிறதோ அந்த அளவுக்கு உன் பாவங்களை உன்னை விட்டு அகற்றுகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்ல, தேங்க்யூ, நன்றி இயேசுவே, இந்த பரிசுத்தத்துக்காக நன்றி, இந்த கிருபைக்காக நன்றி, புது வாழ்வுக்காக நன்றி, ஆசீர்வாதத்திற்காக நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. வயிற்றுக்கு மேல வலது பக்கத்துல யாருக்கோ ஒரு விதமான வலி, வயிற்றுக்கு மேல வலது பக்கத்துல ஒரு விதமான வலி இருக்குதுன்னு சொன்னா கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இப்போ give it to him. If you have a pain, give it to him. அந்த வலி மட்டும் இல்லை, உடம்புல எங்க வலி இருந்தாலும் சரி, எந்த வியாதியோட வந்திருந்தாலும் சரி, கால் வலி, கை வலி, முட்டி வலி, தலைவலி, கழுத்து வலி, முதுகு வலி, தோல் வலி, இப்பொழுது அந்த வலிகளை ஆண்டவர் உங்களிடமிருந்து அகற்றுகிறார். He wants to give you a new life. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று இப்பொழுது உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறார். இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டிருக்கலாம், இப்ப ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு. Give it to him. Give it to him. இயேசுக்கு கொடுத்துரு. ஆண்டவரே எடுத்துக்கங்கன்னு சொல்லு. எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. In the name of Jesus, I remove every pain from these people. In the name of Jesus, I remove every pain and give shalom. இயேசுவின் ஷாலோமை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு தருகிற ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. வலிகள் இருந்தவங்க செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. சுகமாச்சனை கைகளை தூக்கி சாட்சி சொல்லுங்க பாப்போம். யாருக்கு சுகமாச்சோ கைகளை தூக்கி சாட்சி சொல்லுங்க பாப்போம். உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. எத்தனை பேருக்கு சுகமாச்சுன்னு பாப்போம். சுகமானவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. என்னென்ன வலிகள் சுகமாச்சு எழுந்து நில்லுங்க. வெரி குட். கைகளை உயர்த்தி காட்டுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சிஸ்டர், என்ன சுகமாச்சு உங்களுக்கு? எத்தனை நாள் இருந்த தோள்பட்ட வலி? 1 மாசமா இருந்தது. இங்க வரும்பொழுது கூட வலியோட தான் வந்தீங்க. இப்ப வலி இல்ல, நல்லா சுத்த முடியுது. ஹல்லேலூயா சொல்லிட்டு ஒரு பெரிய சுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. யாருமா செஞ்சது? யாரு? எந்த ஆண்டவர்? யார் செஞ்சது? யார் பேரு? என்ன அவருக்கு பேரு? இயேசுவே ஆண்டவர், ஆண்டவர். வல்லவர் இயேசு, வாழ்வளிக்கும் தெய்வம், வெற்றி மேல் வெற்றி தந்தார். வல்லவர் இயேசு, வாழ வைக்கும் தெய்வன், வெற்றி மேல் வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் முழங்கிடுவோ. ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க சிஸ்டர். இந்த இடத்துல வலி இருந்தது. டாக்டர் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? டாக்டர் மருந்து மாத்திரை கொடுக்கறதே வலி போறதுக்கு தான். ஏன் வலிக்குதுன்னு கேட்டா, மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால வலிக்கு தான். அவரை விட பெரிய மருத்துவர் இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வலி இருக்கா? இல்ல. யார்மா எடுத்தது? இயேசுவே ஆண்டவர். குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில்.
சிஸ்டர் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? கால்ல கட்டி இருந்தது. என்னது? குண்டை இருந்தது. அது என்னன்னே தெரியல. இப்ப இல்ல, அந்த உருண்டை இல்ல, கட்டி காணோம். ஹல்லேலூயா. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். Thank you. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். ஒரு சில பேர் ஆண்டவர் இப்பயும் சுகப்படுத்துறதை படிச்சுட்டு தான் இருக்கிறாரு. சந்தேகப்படுறீங்க. நான் சொல்றேன், தயவு செய்து பாத்ரூம் கூட இருக்க போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க நோயோட வந்திருந்தீங்கன்னா இப்ப அது சுகமாயிருக்கும். கட்டிகளோட வந்திருப்பீங்க, கட்டிகள் சுகமாயிருக்கும். ஏஞ்சி நின்று நீங்க சுகமாயிருக்கீங்கன்றது தெரிஞ்சிருச்சுன்னா உடனே ஏஞ்சி நின்று சாட்சி சொல்லுங்க. முட்டி வலி இருந்தது, எத்தனை நாளா இருந்தது? நடக்கவே முடியல, அப்படிதான் வந்தீங்க. ஹல்லேலூயா. ஏஞ்சி திருப்பி போடுங்க பாப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வலிக்குதா? என்ன வலிக்குது? வலிக்குதா? அந்த வலியே இல்லை. இது முட்டி போடுறதான வலிக்குதா? சுத்தமா இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா. என்னாச்சு பிரதர்? முதுகு வலி இருந்தது. எத்தனை நாளா? ரொம்ப நாளா இருந்தது, மாச கணக்கா இருந்தது. வரும்பொழுது முதுகு வலியோட தான் வந்தீங்க. இப்போ சுத்தமா இல்ல, சுத்தமா இல்ல. யார் எடுத்தது? ஹல்லேலூயா. குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். அம்மா என்ன பிரச்சனை? என்ன இருந்தது? எத்தனை நாள் அப்படி இருந்தது? எத்தனை நாளா, மாசமா, வருஷமா? என்னம்மா என்ன சொல்றாங்க? அதான் நாளா, மாசமா, வருஷமாவா? 5-6 மாசமா கை தூக்க முடியாம இருந்தது. அல்லேலூயா. யாருமா சுகமாக்குனது? இயேசுவே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இப்பதாங்க நினைச்சேன், என்ன ஆண்டவரே நிக்க சொன்னமே, இதுக்கப்புறம் யாரும் நிக்கலையான்னு ஆண்டவர் எழுப்பிட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிஸ்டர் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? முதுகு வலி இருந்தது. ஆண்டவர், ஆனா ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் முதுகு வலியோட இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம் நான் திருப்பி சொல்றேன். முதுகு வலியோட வந்திருந்தீங்க, செக் பண்ணி பாருங்க. இந்த தோள்பட்ட வலியெல்லாம் இப்போ நீங்கி இருக்கு. செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. யார் யாருக்கெல்லாம் நீங்க இருக்கிறதோ ஏன் இல்லைங்க, ஆண்டவர் மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இப்போ வலி இருக்கா? சுத்தமா இல்ல. யாருமா எடுத்தது? ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சொல்லுங்க. சமாதான காரர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஓகே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அறகுறையாக போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்துட்டா அவ்வளோதான், அதோட க்ளோஸ், மேட்டர் ஓவர். இங்கேருந்து வெளியில் போகும்போது புது படைப்பாக தான் வெளியில் போகணும். ஹல்லேலூயா. இதுக்கு மேலேயும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்கிறார். என்ன பிரச்சனைனா, இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதுவும் நீ இன்றைக்கி மத்தியானம் சாப்பிடும் பொழுது ஆண்டவர் காட்டினார், நிறைய பேருடைய வயிற்று புண்களை ஆண்டவர் ஆற்றியிருக்கிறார். அந்த வயிற்று புண் எப்படி வந்துச்சு தெரியுமா? வயிறு எரிஞ்சு வந்தது. அதனால தான் நான் எழுப்பலை. வயிறு எரிஞ்சு வந்ததை ஆண்டவர் தவுலூண்டு ரொட்டி துண்டு வச்சு சுத்தப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. பிரியமான என் சகோதர சகோதரிகளை நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் சும்மாலாம் நம்மளை கூப்பிடலங்க. அவர் கூப்பிட்டாருன்னா வேற லெவலில் நம்மளை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். அபிஷேகத்தினாலே வல்லமையினாலும் நம்மளை ஒரு நிரப்பி உயர்த்தி அதான் சொல்கிறாருங்க. நான் உன்னை சும்மா அழைக்கலை, உன்னை புனிதனாக மாறுறதுக்கு தான் அழைச்சேன்னு சொல்கிறார். நீ இந்த பூமியில் இருக்கும் பொழுதே ஒரு புனிதனை போல இருப்ப. அப்போ பேதுருவுக்கு இருந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும், பவுலுக்குள்ளே இருந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும், ஸ்தேவானுக்குள்ளே இருந்த அபிஷேகம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? எங்கே அந்த வசனம் போச்சு? இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 47, 48 வசனம். நல்லா கவனிங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இணைச்சட்டம் 28 வசனம் 47, 48. ரொம்ப சந்தோஷமாக வாசிக்கிறீங்க, பொறுமையாக வாசிங்க. நலன்களும் எல்லா நலன்களும் நிறைந்திருக்கையில், கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறார், இங்கே வந்திருக்கிறீன்னா எல்லாம் நல்லபடியாக மாறி தான் நீ வீட்டுக்கு போக போகிற. புரியுதா? இங்கே வந்திருக்கிறீங்கன்னா அறகுறையாக வந்தவங்க அறகுறையாக இன்றைக்கி வீட்டுக்கு போக மாட்டீங்க. எல்லா நன்மைகளும் எல்லா நலங்களால் நிரம்பி தான் எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு போவீங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் எதுக்கு நம்ம கிறிஸ்தவங்கள் ஆனோமோ அந்த காரியத்தை நிறைவேற்றணும். எதுக்கு கிறிஸ்தவர் ஆனோம்? சின்ன குறிப்பிடத்தில் நீங்கள் படித்த ஒரு வார்த்தை தான், மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன சொல்லுங்கள். சும்மா வடை சுடுவக்கூடாது. ஒரு அம்மா புகழ்ந்தாலும் நீங்களும் அதே புகழ்னு. சின்ன குறிப்பிடத்தில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் என்னது? மனித வாழ்க்கை நோக்கம் என்ன? அதுதான் ஃபர்ஸ்ட். என்னது? கடவுளை அறிந்திருக்கணும். தயவுசெய்து சின்ன குறிப்பிட ஒழுங்கா படிங்க. ஏன் தெரியுமா? புனித சவேரியாரே கைப்பட எழுதி கொடுத்த புத்தகம் அது. செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் மணப்பாட்டில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய விசுவாசத்தில் அவங்க தளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் கைப்பட எழுதி கொடுத்த என்னது? சின்ன குறிப்பிடம். அதுக்கு பேரே சின்ன குறிப்பிடம். ஏன்னா சின்ன சின்ன குறிப்புகளாக எடுத்துக்கிட்டாங்க. விளங்குதா? புனிதர்கள் கொடுத்துருக்குறாங்கன்னா காரணமாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அதனோட எடுக்கக்கூடாது. அந்த தெளிவாக அவர் எழுதுறாரு, மனித வாழ்க்கை நோக்கம் என்ன? முதலாவது கடவுளை அறிந்து கொள்கிறது. நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர் புரிஞ்சுதா? இன்னைக்கு நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சா அவர் அன்பு செய்யாமல் இருக்க முடியுமா? அப்போ அவர் அன்பு செய்கிறீங்களா? Do you love Jesus? Do you love Jesus? அப்போ முதல்ல கடவுளை அறிந்து கொண்டீங்க, இப்போ கடவுளை அன்பு செய்கிறீங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளை நீ அன்பு செய்யணும்னா மூணாவது என்ன செய்யணும்னா கடவுளுக்கு சேவை செய்யணும். அதுதான் சின்ன குறிப்பிட்ட எப்படி போட்டிருக்கோம்?
அவரை அறிந்து கொள்கிறது, அவரை அன்பு செய்கிறது, அவரை சேவிக்கிறது. இது 3 பண்ணீங்கன்னா 4வது ஒன்று நடக்கும். என்னது? நித்தியத்துக்கும் பரலோகத்தில் அவரோடு உயிர் வாழ்றது. இதுதான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கம். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எதுக்கு இருக்கிறோம்? கடவுளை அறிந்து கொள்ளணும், அவர் அன்பு செய்யணும், அவருக்கு சேவை செய்யணும், நித்தியத்துக்கு அவரோடு போய் வாழணும். இப்போ கடவுள் யாருன்னு தெரியுது, அவர் அன்பு செய்கிறீங்க. அப்போ என்ன செய்யணும்? ஒழுங்காக போய் அவருக்கு சேவை செய்யணும். இதை தான் தமிழில் ஊழியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னது ஊழியம்னு? என்ன? ஆண்டவருக்கு செய்கிற சேவை. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவர் உங்களை நிரப்புறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யணும். அது ஏதோ சின்னதோ பெருசோ, நீ கண்டிப்பாக ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். நீ செய்ய வேண்டியதை செய்யலைன்னா என்ன நடக்கும்ன்றதை வாசிங்க. நல்ல கவனிங்க, என்ன போட்டிருக்கு? எல்லா நலன்களும் நிறைந்து இருக்கும் பொழுது நீ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு எப்படி மனமகிழ்வோடும் இதய களிப்பு. நல்ல கவனிச்சுக்கோங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை சந்தோஷமாகவும் செய்யணும், மன மகிழ்வோடும் மன நிறைவோடும் ஊழியத்தை செய்யணும். முணுமுணுத்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது. புரியுதா? அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம். செய்யலைன்னா என்ன நடக்கும்? வாசிங்க. நல்ல கவனிங்க. முதல்ல புதிய ஏற்பாட்டில் என்ன வாசித்தோம்? எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என கவலை கொள்ள வேண்டாம்னு சொன்னார் இல்லையா? அப்புறம் என்ன சொன்னார்? என் இறையரசு நீ நாடினா இது 3 உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாரு? மரியாதையை கொடுத்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? மரியாதையாக வந்து ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு சேவை செய்யணும். நம்மளால் ஆண்டவருக்கு என்னென்னலாம் ஆண்டவருக்கு என்ன ஊழியம் செய்ய முடியுமோ, இயேசுவினுடைய பேரை எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ, ஆண்டவருடைய நற்செய்தி எங்கெல்லாம் அறிவிக்க முடியுமோ அங்கே பண்ணணும். நீ நல்லா இருக்கும் போது இதெல்லாம் பண்ணலன்னா முதலாவது என்ன எடுப்பார் தெரியுமா? சோறு கொடுத்தார்ல தூக்கிடுவார், தண்ணி கொடுத்தார்ல தூக்கிடுவார், ட்ரெஸ்ஸு கொடுத்தார்ல தூக்கிடுவார். தயவு செய்து, ஒரு காலத்தில் நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தோம் ஃபாதர், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தோம் ஃபாதர், சர்ச்சுக்கெல்லாம் நிறையா செஞ்சோம் ஃபாதர், ஆனால் இப்போ இப்படி ஆயிடுச்சு ஃபாதர் நிலைமை. ஏன் ஆச்சு தெரியுமா? நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யலை. இன்றைக்கி ஆண்டவர் உன்னை பரிபூர்ணமாக்கி அனுப்புகிறாருன்னா, இந்த காணொலியை நீங்கள் யூடியூப் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் வீடுகளில் இருந்தபடி இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவருக்கு ஊழியம் செய்யணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவருக்கு சேவை செய்யணும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுத்தா கூட அதுக்கு நீ கை மாறி பெறாம போக மாட்டேன். நீ கண்டிப்பாக ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அவர் கணக்கு வச்சுக்கிறார். கொஞ்சமாக செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் செய்யணும். செய்யலைன்னா என்ன பண்ணுவார்? இறையரசை தேடினா சாப்பாடு கொடுப்பேன்னு சொன்னார்ல, ஒழுங்காக செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யலைன்னா உள்ள சாப்பாடை பசி இல்லை, சாப்பிட முடியலன்னு புலம்பக்கூடாது. சொல்கிறது புரியுதா? இன்றைக்கி நிறைய பணக்காரங்களுக்கு பசி எடுக்கிறதே இல்லை, தெரியுமா? நிறைய பணக்காரங்களுக்கு ஏன் பணக்காரங்களுக்கு பசி எடுக்கிறது இல்லை? ஏன்னா ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை பசி எடுக்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும்போது ஊழியம் செஞ்சுருக்க மாட்டீங்க. மனம் வித்தருந்தி இப்போ ஊழியம் செய்ய ஆரம்பிங்க. கொஞ்சமோ நஞ்சமோ ஏதோ ஒன்று ஆண்டவருக்குன்னு செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்டையாவது ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுங்க. உங்கள் வீட்டிலையாவது ஆண்டவருக்கு
மகிமை செலுத்துங்க. இறையரசி நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நான் 2 டீமில் தான் இருக்க முடியும். ஒன்று இறையாட்சியில் இருக்கணும், இல்லாட்டி பிசாசின் ஆட்சியில் இருக்கணும். எப்படி? ஒன்று இறையாட்சியில் இருக்கணும், இல்லாட்டி ஆமாம். இறையாட்சியில் இருக்கிறதெல்லாம் யாரு? அதான் என்னது? 3 விஷயம் இருக்குது இறையாட்சிக்கு உட்பட்டவங்களை பற்றி பைபிளில். நீதி, சமாதானம், மகிழ்ச்சி. கரெக்டா? இப்போ நான் கேட்குறேன், நம்ம எத்தனை பேர் வீட்டில் நீதி இருக்குது, நேர்மை இருக்குது? எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? இல்லையா? அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க. இருக்கா? நீதி இருக்கா? நேர்மை இருக்கா உங்கள் வீட்டில்? இல்லையா? சரி, உங்கள் வீட்டில் இயேசு இருக்காரா? இருக்காரா? ஏங்க அவர் தாங்க நீதி. ஹல்லேலூயா. இயேசு தாங்க நீதி, இயேசு தாங்க நேர்மை. அவர் இருந்தால் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நீதியோடு இருக்கணும், நேர்மையோடு இருக்கணும்னா பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இயேசு உள்ளே வந்துட்டாலே நீதி வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வந்துட்டா நேர்மை வந்துடும். ஹல்லேலூயா. பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் தான் சொல்லுவோம். இயேசு உள்ளே வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இல்லாமல் மாறிடும். ஹல்லேலூயா. அப்போ நீதி இருக்கா? இருக்கு. வெரி குட். சமாதானம் இருக்கா? வீட்டில் வேறு யாரும் இல்லையாம்மா? சமாதானம். இந்த சமாதானம் கொஞ்சம் ட்ரிக்கான விஷயம். ஆண்டவர் இயேசு அவருடைய சீடர்களை அனுப்பி 2 பேராக வீடு வீடாக போங்கன்னு சொல்லுவார். அப்போ போகும்போது என்ன சொல்வார்னா, முதல்ல வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களுக்கு சமாதானம் உண்டாகுங்கன்னு சொல்லுங்க. அதோடு நிறுத்தினா பரவாயில்ல. என்ன சொல்கிறாரு? சமாதானத்தை விரும்புகிறவன் அங்கே இருந்தாள். இப்போ ஏன் நம்ம நிறைய வீட்டில் சமாதானம் இல்லைன்னா, சமாதானம் விரும்புகிறதுக்கு ஆள் இல்லை. எப்படா சண்டை போடலான்னு காத்திருந்தா அங்கே எப்படி சமாதானம் வரும்? எப்படா சண்டை போடலான்னு காத்துன்னு இருந்தா எப்படி சமாதானம் வரும்? உண்மைதானே? நான் கேட்குறேன், சண்டை போடுறதுக்கு மினிமம் 2 பேர் வேணும்ல? ஆமாவா இல்லையா? இல்லை, சண்டை போடுறதுக்கு மினிமம் நம்ம இல்லாமல் நம்ம வீட்டில் சண்டையே இல்லை. எங்கேயும் பார்த்தல வாயை மூடினா போதும். அப்படிதானே? நம்ம இல்லாமல் நம்ம வீடுகளில் என்ன இல்லை? சண்டை இல்லை. நிறைய பேர், நான் எஸ்பெஷலி ஊழியக்காரங்க வீடு, நிறைய ஊழியக்காரங்க வீடை பார்த்துருக்கேன். ஆண்டவருக்காக நச்செய்தி பண்ணி செய்கிறவங்க நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன். ஒரே சண்டை. எதை வச்சு? ப்ரேயரை வச்சு சண்டை. எங்கே பிரதர் போய் முட்டிக்கிறது? கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்குன்னு ஆடிட்டு இருந்த கதை. பாருங்க, ஆண்டவர் உங்களை உண்மையை சொல்ல சொன்னார். என்னது? ப்ரேயருக்கு வந்துட்டு ப்ரேயருக்கு வராமல் வேற எங்கேயோ போனேன்னு பொய் சொல்ல கூடாது. உண்மைக்கு உங்கள் கடமையை செய்யுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். கடமையை விட்டுட்டு ப்ரேயருக்கு வந்து உட்காந்துருக்கிறதுலாம் ஆண்டவர் விருப்பம் கிடையாது. கரெக்டாக மணி அடிக்குது பாருங்க. புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை இங்கே கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களை ஊழியக்காரங்களை அவர் மாற்றணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னால், அவருக்கு நீங்கள் சேவை செய்யணும்னு சொன்னால், வீட்டில் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவங்களா இருங்க. கொளுத்தி போடக்கூடாது. மாமியாருக்கு எதிராக, நாத்தனாருக்கு எதிராக, ஓரகத்திக்கு எதிராக, அன்னிக்கு எதிராக, கொழுந்தனுக்கு எதிராக என்ன பண்ணக்கூடாது? கொளுத்தி போடக்கூடாது. ஜபம் பண்ணுற பேரில் அவன் வீட்டில் போய் சூனியம் வைக்கக்கூடாது. சொல்கிறது கேட்குதா? ஜபம் பண்ணுறன்ற பேரில் அவன் வீட்டுக்கு போய் என்ன வைக்கக்கூடாது? சூனியம் வைக்கக்கூடாது. ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இந்த வேலையை பார்த்துன்னு இருக்கிறாங்க. நல்லா இருக்க வீட்டில் போய் ஜபம் பண்ணுறேன்ட்டு ஜபம் பண்ணிட்டு
ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு எதிராக யாரோ சூனியம் வச்சுருக்கிறாங்க. அதோடு நிறுத்துறது இல்லை. அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? உங்கள் சொந்தக்காரங்க தான் யாரோ வச்சுருக்கிறாங்க. அன்னிலேருந்து அவன் வீட்டுக்கு வந்து போகிற அத்தனை சொந்தக்காரனையும் அவன் என்னென்னு பார்ப்பான்? சூனியக்காரன் தான் பார்ப்பான். அங்கே சூனியம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எப்படி? சூனியமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இவன் போய் என்னது, சும்மா போய் ஒரு பிட்டு போட்டு வர்றது. இது ஜெபம் பண்ணுறது பார்த்து அந்த ஜனமும் இதை நம்பும். ஐயோ அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுறாங்க, பிரதர் ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்பும். இந்த வேலையை பார்க்கவே கூடாது. ஆண்டவருடைய ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்? சமாதானத்தை ஏற்படுத்துகிறவங்களாக இருக்கணும். கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு, யார் வீட்டில் ஜீசஸ் இருக்கிறாரோ அவங்க நீதி நேர்மையோடு இருப்பாங்க. யார் சமாதானத்தை ஏற்படுத்துகிறாரோ அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். சமாதானமும் இயேசுவும் யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். சமாதானமும் இயேசுவும் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அங்கே இந்த சமாதானத்தை கொண்டாட தான் நீங்கள் வந்திருக்கிறோம்.